தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 12 மணி நேரத்திற்கு ஒருமுறை அன்றாட சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகளை கூறும் புல்லட்டின் அறிக்கையையும் 8 மணி நேரத்திற்கு ஒருமுறை 38 துறைகளின் இன்றியமையாத தகவல் கூறும் ரிப்போர்ட்டும் முதலமைச்சருக்கு வழங்குவது உளவுத்துறையின் வழக்கமான நடவடிக்கைகளில் ஒன்று. பரம ரகசியமான இந்த அரசு துறை ரகசியங்கள் முதல்வரை தாண்டி முதல்வருக்கு நெருக்கமானவர்கள் கையில் தவழ்வதாக சந்தேகிக்கின்றனர் உளவுத்துறை அதிகாரிகள். அரசு துறை சிறப்பாக இயங்க உளவுத்துறையின் பணி இன்றியமையாதது. அதனை கொண்டு அரசு தன்னைத்தானே செப்பனிட்டுக் கொள்ளும். துவக்க காலகட்டத்தில் இதனை ரெட் புக் மற்றும் ப்ளூ புக் என இரு வகையாக பிரித்து உளவு தகவல்களை கூறுவார்கள். ரெட் புக் எனப்படுவது இரு உயிர்களுக்கு மேல் பலியான விபத்துக்கள், கொலைகள், ஆணவ கொலைகள், சாதிய போராட்டங்கள், போதைப் பொருள் நடவடிக்கைகள், பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளை குறிப்பிடும். இதனை கருத்தில் கொண்டே முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு நிதி உதவி, காவல் பாதுகாப்பு போன்றவற்றை வழங்கி உதவி செய்வார். நீர்ப்பாசனம், வேளாண்மை, ஆற்றில் தண்ணீர் திறந்து விடுவது, மழைக்காலம், கோடைக்காலம், கல்வி கூடங்கள் உள்ளிட்ட 38 அரசு துறைகளின் நன்மை தீமை, எது செய்யலாம் எது கூடாது என்பதனை டீட்டெயிலாக கூறுவது ப்ளூ புக் பணி. கடந்த ஆட்சி காலத்திலேயே ப்ளூ புக்கின் பணி நிறுத்தப்பட்டது. ஆனால் ரெட் புக் இருவரி தகவல்களை கூறும் புல்லட்டினாகவும் 38 துறைகளை பற்றி விரிவான தகவல்களை கூறும் ப்ளூ புக் ரிப்போர்ட்டாகவும் மாறியது என்கின்றது உளவுத்துறை குறிப்புகளின் வரலாறு. அரசு துறையின் ரகசியம் குறித்து பேசிய உளவுத்துறை அதிகாரி ஒருவரோ குறிப்பிட்ட ஒருவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக கான்பிடென்ஷியல் என குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த அறிக்கைகளில் புல்லட்டின் அறிக்கை மட்டும் உளவுத்துறை அதிகாரி அஸ்ராகார் மூலம் அதிகாலையிலேயே முதலமைச்சர் வசம் வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சில வேலை நாட்களில் வாட்ஸ்அப் செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளன. மாலை வேளைகளில் வாய்ப்பிருந்தால் முதல்வரிடம் நேரடியாக கொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த புல்லட்டின் அறிக்கையின் பிரதிகள் தலைமைச் செயலாளர் சாய்குமார், உள்துறை செயலாளர் மணிவாசன் மற்றும் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் வசம் அனுப்பப்படும். இந்த நடவடிக்கைகள் உளவுத்துறையில் இன்றியமையாதது. அதுபோல் தலா 8 மணி நேர இடைவேளையில் 38 துறைகளை சார்ந்த ரிப்போர்ட் முதல்வர் மட்டுமல்லாமல் மேற்கண்ட அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படும். ஏனெனில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் முதலமைச்சர் நேரடியாக இந்த மூவரிடமும் கேட்டு சரிபார்த்து கொண்டு அதன் மூலம் நடவடிக்கை எடுக்கலாம் என்பதற்காக இந்த ஏற்பாடு. ஆனால் இந்த அறிக்கைகள் இவர்களை தாண்டி கசிந்துள்ளன என்கின்றது சமீப கால சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகள். குறிப்பாக சமீபத்தில் சென்னையில் ஒரே நாளில் 7 பாலியல் குற்றங்கள் நடந்தன. மருத்துவமனையில் இருந்த 3 வயது சிறுமியின் உடல்நலம் குறித்த தகவல் எப்படி வெளியானது? இதேபோல் தான் அமைச்சர்களின் செயல்களும் கண்காணிக்கப்பட்டு ஜான் ஆரோக்கியசாமியின் கையில் கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டும் உண்டு என்கிறார் அவர். அரசு துறை ரகசியங்கள் கசிகின்றன என்கிற சந்தேகங்கள் கலக்கமடைய வைத்த வேளையில் இது கடந்த திமுக ஆட்சியிலும் இருந்தது. அரசு துறை ரகசியங்கள் அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சென்றடையும் முன் ஒரு அமைப்பின் இயக்குனர் வசமும் சென்றடைந்தது என்கிற குற்றச்சாட்டும் உண்டு. இது இப்படி இருக்க அரசு துறை ரகசியங்கள் கசிவது ஒரு புறம் இருக்கட்டும், முதல்வருக்கென IASக்களான செந்தில்குமார், லட்சுமி பிரியா, அண்ணாதுரை மற்றும் விஷ்ணு உள்ளிட்ட 4 தனிச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் நிதித்துறை, உள்துறை, மதுவிலக்கு மற்றும் கலால் துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, எரிசக்தி துறை, தொழில் மற்றும் முதலீடு மேம்பாட்டுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகள் செந்தில்குமார் வசமும், முதலமைச்சர் அலுவலக பொது நிர்வாகம், அரசு நெறிமுறை, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை, பள்ளி கல்வி, உயர்கல்வி, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, ஊரக வளர்ச்சி, சமூக நலன் மற்றும் பெண்கள் உரிமைத்துறை உள்ளிட்ட துறைகள் லட்சுமி பிரியா வசமும் உள்ளன. இயற்கை வளங்கள், நீர்வளத்துறை, வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு, கூட்டுறவு, சமூக சீர்திருத்தம், போக்குவரத்து, சட்டத்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை ஆகிய துறைகள்
அண்ணாதுரை வசமும், வணிக வரித்துறை, சுற்றுலாத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட துறைகள் விஷ்ணுவிற்கும் வழங்கப்பட்டுள்ளன. இவர்கள் தான் முதல்வர் சந்திப்பு குறித்து திட்டமிடல் செய்ய வேண்டும். அப்படி இருக்க முதலமைச்சரை யார் சந்திக்கலாம், யார் சந்திக்க கூடாது, எப்பொழுது என்பதனை முடிவு செய்வது ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ரூட் ஜெகதீஷின் கையில் தான் இருக்கின்றது என்றார் கோட்டையில் பணியாற்றும் அதிகாரி ஒருவர். சமீபத்தில் இந்திய நாட்டின் முக்கியமான தொழிலதிபர் ஒருவர் முதலமைச்சர் விஜயை சந்திக்க அனுமதி வேண்டுமென தனிச் செயலாளர்களை அணுகியிருக்கிறார். சார், என்னிடம் எதுவும் கேட்காதீர்கள், அப்பாயின்மெண்ட் வேண்டுமெனில் ரூட் ஜெகதீஷை பாருங்கள், அவர்தான் முதல்வரின் அப்பாயின்மெண்டை முடிவு செய்வது என அவரை அனுப்பியிருக்கிறார் கடவுளின் பெயர் கொண்ட அதிகாரி ஒருவர். அதேபோல் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் செனட் உறுப்பினராகவும், இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் முதல் நீதிமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றிய இரட்டைமலை சீனிவாசனின் கொள்ளு பேத்தியான முனைவர் நிர்மலா அருள் பிரகாஷ் முதல்வரை சந்திக்க அனுமதி கேட்டிருக்கிறார். பொலிட்டிக்கல் பிஏவை பாருங்கள் என தட்டி கழித்திருக்கிறார் இரண்டாவது தனிச் செயலாளரான லட்சுமி பிரியா. அவரும் தொடர்ந்து கடந்த ஒரு மாதமாக முதல்வரின் அப்பாயின்மெண்டிற்கு காத்திருக்க ரூட் ஜெகதீஷை பாருங்கள் என இறுதியில் கூறியிருக்கின்றார்கள். அந்த அம்மாவிற்கு ஷாக். அவர் யார், அவரை ஏன் பார்க்கணும் என முதல்வருக்கு மின்னஞ்சல் அனுப்பி காத்திருக்கிறார் என்கிறது கோட்டை வட்டாரம். முதலமைச்சர் விழித்துக் கொண்டாலொழிய இது ஓயப் போவதில்லை. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.